கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இன்று உங்களை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 98 4வது வசனம். பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லோரும் கர்த்தரை நோக்கி ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள், முழக்கமிட்டு கம்பீரமாய் பாடுங்கள். ஆம் பிரியமானவர்களே, இந்த வசனம் சொல்லுகிறது பூமியின் குடிகளே. இந்த பூமியில் இருக்கிற எல்லா மக்களும் கர்த்தரை நோக்கி ஆனந்தமாய் ஆர்ப்பரிக்க வேண்டுமாம், முழக்கமிட்டு கம்பீரமாய் பாட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் நாம் ஆனந்தமாய் முழக்கமிட வேண்டும்? ஏன் ஆனந்தமாய் நாம் ஆர்ப்பரிக்க வேண்டும்? ஏன் முழக்கமிட்டு கம்பீரமாய் பாட வேண்டும்? ஏனெனில் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவருடைய இரட்சிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு மீட்பை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். எவ்வளோ பெரிய காரியம் பாருங்கள். இந்த உலகத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்களாக நீங்கள் இருக்கலாம். இந்த உலகத்தால் ஒதுக்கப்பட்டவர்களாக நீங்கள் இருக்கலாம். உங்கள் குடும்பத்தால், உங்கள் சொந்த பந்தங்களால் நீங்கள் புறக்கணிக்கப்படுகின்றவர்களாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நீ எனக்குரியவள், நீ எனக்குரியவன். அதனால் எதை குறித்தும் நீ கவலைப்படாதே, நீ சந்தோஷமாய் பாடு, கம்பீரித்து முழக்கமிடு, ஆனந்தமாய் பாடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதை சொல்லுகிற ஆண்டவர் நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கிறார், மகிழ்ச்சியை கொடுக்கிறார், சந்தோஷத்தை கொடுக்கிறார். எனவே சந்தோஷமாய் நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நம்முடைய குடும்பத்தை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நிச்சயமாய் இன்னும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவர் ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, அருமையான வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின் மூலமாக நீர் எங்களை இதோ கம்பீரித்து பாடவும், முழக்கமிட்டு சந்தோஷமாய் பாடவும் எங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுக்கிற மீட்புக்காக, ரட்சிப்புக்காக, சந்தோஷத்திற்காக, சமாதானத்திற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் நீர் எங்களை நடத்தும்படிக்கு எங்களை முழுமையாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் செய்கிற எல்லா காரியங்களிலும் உம்முடைய நாமம் மாத்திரம் உயர்த்தப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.